அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே ஃபைன். குயிக்ஸ் லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு டே 1. அதாவது வாழ்க்கையை பற்றிய புரிதல். நாங்கள் என்னத்துக்கு பிறந்திக்கிறோம், எங்க நோக்கம் என்ன, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். நான் இதுக்காக தான் பிறந்திக்கிறேன், நான் இதுக்காக தான் வாழ போறேன், என் நோக்கம் இது தான் சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் கூட சில நேரங்கள்ல அவன் தடுமாறி போடுறான். வாழ்க்கையில எங்க போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. இதனால அவனோட வாழ்க்கை தடுமாறுது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு புதுமையான விஷயம், தெரிஞ்ச விஷயம்தான், சிம்பிளான விஷயம்தான், ஆனால் எல்லாத்துக்கும் அதான் காரணம். அந்த சப்ஜெக்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த விஷயம்தான் மைண்ட் செட். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் மனநிலை சொல்லுவாங்க. மனநிலை இஸ்லாமிக் டேர்ம்ல சொல்றதா இருந்தால் இந்த மைண்ட் செட்டை எப்படி இதை பண்ணுவாங்கன்னு சொன்னால் நியத். அதாவது இஸ்லாமிக் ரீதியில நியத்துன்னு சொல்லுவாங்க. பொதுவா ஜெண்டரா சொல்லக்கூடிய விஷயம் மைண்ட் செட், மனநிலைன்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லாருமே இதை மெயின் பண்றாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே இதுதான் தேவை. நாங்க ஒன்னு அடையணும்னு சொன்னால், வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும், என்ன நோக்கத்தை அடையணும்னு சொன்னால் இதன் மெயின். அப்ப யாரு இத கிளியரா வைக்கிறானோ அந்த வாழ்க்கையில சக்சஸ் ஆகும். இது யாரு கிளியரா கண்டினியூ பண்றானோ வாழ்க்கையில சக்சஸ் அவனுக்கு கன்ஃபார்ம். இது யாரு கிளியர் இல்லாம வைக்கிறானோ அந்த வாழ்க்கையில ஃபெயிலியர். சக்சஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட். மனநிலை அப்படின்னு சொன்னா என்னென்றால் நாங்க என்ன நினைக்கிறோம், இதனால என்ன நடக்க போகுது, பேசிக்கா எங்களோட உள்ளுணர்வுன்னு சொல்றது. எங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லைங்களா, அந்த மனம் தான் எல்லாத்தையும் எங்களை கண்ட்ரோல் பண்ணும். நாங்கள் என்ன செய்தாலும் சரி. அப்ப அதனால எங்களோட சிந்தனையை கிளியரா வைக்கணும். என் கோல் இதுதான், நான் இங்க தான் போறேன், நான் இதை அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற சிந்தனையை கிளியரா வைத்தால் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். கிளியரா வைக்காம இருந்தால் ஃபெயிலியர் கிடைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள், டீப்பான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணித்தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது லைஃப்ல. மணியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், அடுத்தது என்ன, கோல். அடுத்தது வாழ்க்கையில நீங்க வாழ்றதுக்கான நோக்கம், பர்பஸ். எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த மைண்ட் செட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த மைண்ட் செட்டை யாரு ஸ்ட்ராங்கா போட்டுறவங்க அவன் பார்ப்பீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகும். ஓகே, எங்களோட ப்ரொஃபட் முகமது சொன்னக்கூடிய வார்த்தை நியத் அடிப்படை இன்டென்ஷன் நல்லா இருக்கணும். வாழ்க்கை நல்லா பாருங்க, பெரிய பெரிய உலகத்தை அசத்தி காட்டினவங்க, உலகத்துல வாழ்க்கையில முன்னேறினவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், நீங்க மனநிலையை ஸ்ட்ராங்கா வைத்தால் நீங்க என்ன திங்க் பண்ணீங்களோ அந்த விஷயம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். வாட் யூ திங்க் வாட் யூ பிகம்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணத்தை கிளியரா வைத்தால் வாழ்க்கையில நீங்க விரும்பியது அடையலாம். ஸோ இறுதியாக சொல்லக்கூடியது எண்ணம் தான் வாழ்க்கை. இதுல கண்டினியூஸ் இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் வீடியோஸாக
அப்டேட் செய்யப்படும். ஓகே, ஜஸாக் அல்லா ஹைரா. தேங்க்யூ.